ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் எதை பத்தினதுன்னு பாத்தீங்கன்னா, எஸ் நீங்க தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஜெயசுரதி ஃபேமிலி அண்ட் அதாவது ஜெயசுரதின்றவங்க அவங்க எல்லாருமே பிரகன், ஸ்னேகா, அப்புறம் பிரிக்கியா, இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி. பட் அவங்க தனித்தனியா பாத்தீங்கன்னா பிரகன் ரூல்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு, ஸ்னேகா லைஃப் ஸ்டைல்னு ஒரு சேனல் இருக்கு, ஜெயசுரதிக்கு அப்படின்ற அவங்களுக்கு ஒரு சேனல் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிக்கியா ஷைன்ஸ், முக்கியமான டாபிக்கே அவங்கள பத்தினது தான் இது, சரிங்களா? பிரிக்கியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். அவங்க எவ்வளோ பெரிய லட்சாதிபதி தெரியுங்களா? ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒன்ஸ் அகெயின் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயசுரதி அம்மா ஃபேமிலி பத்தி கண்டென்ட் பத்தி பேசலாங்களா? ஆக்சுவலா அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது, சரிங்களா? இப்போ நான் பேச போறது அவங்கள பத்தி தப்பான விஷயங்களை பேசுறதுக்காக இந்த வீடியோல நான் பேச வரல. ஏன் பேசணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா யூடியூபர்ஸும் சொல்லுவாங்க, எல்லா மக்களும் யூடியூப்ல இருக்கிற மக்கள் முக்காவாசி சொல்லுவாங்க, என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக தான் நான் இதை சொல்றேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நான் பேசுறேன், அவங்க தான் என் சொந்தங்கள், என்னோட இது அப்படி சொல்றாங்கல்ல. அதன் அடிப்படையில தான் நானும் சொல்றேன். நான் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, ஒரு சின்ன யூடியூபர்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சேனல் கிரியேட் பண்ணி இப்பதான் நான் வீடியோஸே போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. ஏன் இதை இந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன்னா, அவங்க வீடியோஸ்லாம் ஒரு நேரத்தில் நானும் பார்த்துட்டு இருந்தவ தான். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயசுரதி ஃபேமிலிஸ் முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருந்திருக்கும், ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் ஜெயசுரதி குடும்பம்னு சொல்கிறத விட, அது நல்ல விஷயத்துக்கு சொல்கிறத விட ட்ராமா ஃபேமிலி அந்த மாதிரி சொல்றாங்க. எதுக்கு அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்த ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிராமா ஃபேமிலின்ற ஒரு விஷயமே வருது. அந்த ஒரு டிராமான்ற விஷயம் யாரால வந்தது? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போது வந்தது தான் அந்த ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளம், சரிங்களா? ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பிடிக்கல அப்படின்னா பெத்தவங்க கிட்ட சொன்னா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஒரு மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கூட மேரேஜ் பண்ணிக்க போற அந்த பர்சன் கிட்ட நம்ம பழகுறோம் இல்லைங்களா? நம்ம உண்மையிலேயே அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்க கிட்ட ஒரு ஹோப் கொடுக்கணும், அவங்க கிட்ட நம்ம பழகி இருந்திருக்கணும். ஆனா இந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியே எல்லாருமே அவங்களோட அந்த பையனோட நல்லா பழகி இருக்காங்க, எல்லாமே முடிஞ்சது. அந்த பொண்ணு கடைசியில் அவளை வேண்டான்னு சொல்லிடுச்சு. ஃபோர்ஸ்டு மேரேஜ், எங்க அம்மா எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றத ஒரு முன்னுதாரணமா வச்சுட்டு அந்த ஃபேமிலியில இருந்து வெளியேறிட்டாங்க. அந்த கல்யாணம் எனக்கு ஃபோர்ஸ் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே போயிட்டா. அப்போ அந்த அப்பா என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுக்காக நிக்கிறாங்க. அதாவது ஒரு 18 வயசு வந்துருச்சு, நம்மளுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, நம்ம டீனேஜ் தாண்டிட்டோம், நம்மளுக்குன்னு ஏஜ் வந்துருச்சு, நம்ம தானா நம்மளா முடிவு எடுத்துக்கலாம், நம்மளை யார் கேள்வி கேட்க போறா அப்படின்ற ஒரு திமிரு மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. ஸோ ஓகே, அந்த பொண்ணுக்கும் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா கூட இருந்தாங்க. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இருந்தாவே அவங்களுக்குள்ளவே பேசி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் மீடியாவில் இருக்கிறதெல்லாம் மீடியாவில் கொண்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்களே பேசி சமாதானம் ஆயிட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ஒன்று சேர்ந்த மாதிரி சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த குடும்பத்துக்குள்ள வீட்டில் இருந்த அண்ணாவையும் அண்ணியையும் துரத்திட்டாங்க. யாரு? பிரிக்கியா மேடம். வீட்டில் இருந்த அண்ணி அண்ணா துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க வீட்டிலேயே இருந்தாங்க. அந்த அம்மா, ஜெயசுரதி அம்மா, அவங்கள சொல்லணும்னா
அவங்க பெருசா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? தான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். எந்த அம்மாவே ஜெயசுரதி அம்மானே கிடையாது, எல்லா அம்மாவுமே பார்த்தீங்கன்னா தான் பசங்களுக்காக தான் கஷ்டப்படுவாங்க. தான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு தான் எல்லா தாயுமே நினைப்பாங்க. அப்படிதான் அந்த அம்மா நினச்சி எல்லாமே ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுத்த. இவ எக்ஸ்ட்ரா ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கா அந்த பொண்ணு. அவள் திறமையை எதில் காமிச்சிருக்கணும் தெரியுங்களா? நல்ல விஷயத்தில். அவள் மூளை யோசிக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது? அவள் யோசிக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா மணி மைண்டட். அந்த மணி மைண்டடை உருவாக்குனது யாரு? அவங்க அம்மா. சரிங்களா? ஜெயசுரதி அம்மாவை பற்றி நான் தப்பாக சொல்லலை. அதே மாதிரி அந்த பொண்ணு பிரிக்கியாவை பற்றியும் நான் தப்பு சொல்ல வர்றதுக்காக வீடியோ கிடையாது இது. சரிங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்து நம்மளை பெற்று வளர்த்து நம்ம பிள்ளைக்கு அது பிடிக்குமா, இதை பிடிக்குமா, அதை செஞ்சு கொடுக்கணும், நம்ம இதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ண நம்ம அப்பா அம்மாவுக்கு நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். நம்ம அப்பா அம்மாவை தாண்டி ஒருத்தர் நம்மளுக்கு யாரும் நிற்க போகிறது கிடையாது. அப்படி அவங்க நிற்கிறாங்கன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் விரோதிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விரோதிகள் தான் சப்போர்ட்டாக நான் நிற்கிறேன் உனக்கு அப்படின்னு நிற்பாங்க. அது உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் தெரியும். அவங்க உங்களை கெடுக்க வராங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. சரி, ஓகேங்களா? இதில் அந்த பிரகன் ஸ்னேகா அவங்களும் வெளியேறிட்டாங்களா? அதுக்கப்புறமும் இந்த பொண்ணு ஒழுங்காக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்க அம்மாவையும் என்ன பண்ணுச்சு, வீட்டை விட்டு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணி துரத்தி விட்டாச்சு. அவங்க அம்மாவும் கவர்மெண்ட் டீச்சர், நல்லா சம்பாதிக்கிறாங்க. பொண்ணும் யூடியூப் ரன் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுறா. அதுக்கப்புறம் பையனும் அவன் லைஃப் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் தனியாக போயிட்டான். அவன் லைஃப்பை பார்த்துட்டு இருக்கான். அந்த அப்பாவை என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா பிரச்சனை பண்ணி வெளியில் இருக்கும்போது இந்த பொண்ணு என்னை வாழ விடலை, எங்கள் அம்மா கூட சேர்க்க விடலை. ஏன் சேர்க்க விடலை? அப்பா வேலைக்கு போகலை, புள்ள சம்பாதிக்கிற வருமானமே கரெக்டாக இருக்கு. சரிங்களா? அவளுக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதும், டெலினா டேமன் 2 நாய் வச்சிருக்க பார்த்தீங்களா, வீடியோஸில் அடிக்கடிக்கு கொஞ்சம் காமிப்பால, அதுக்கு சோத்தை பொங்கி போடுறதுக்கு, அப்புறம் இவளை காலேஜ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருந்தாங்க. அந்த ஃபாதர் எப்படி சொல்கிறது, ஒரு பாடி கார்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த அப்பா இருந்தார். அந்த அப்பாவை இன்னைக்கு வளருதுல, ஏஜ் ஆக 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 அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆகுதுல்ல. என்னைக்குமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்லை. அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு உஷாரு. ஃபஸ்ட்டு அம்மாவை துரத்தியாச்சு, அண்ணியை துரத்தியாச்சு, அடுத்தது அம்மாவை வீட்டு துரத்தியாச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அப்பாவையும் போய் அம்மாவை பார்க்க விடலை. எல்லாமே அவளோட சுயநலத்துக்காக பிரித்து வச்சு இவளுக்கு வேணுன்றதெல்லாம் ஏன்னா நிறைய பேர் இருந்தால் கச்சன்னு இருக்கும், வீடு நிறைய ஆளுங்க இருந்தால் கசகசன்னு இருக்கும். அவளுக்கு தேவைகள்லாம் செய்ய முடியாது. அவள் ஃப்ரீயாக போகணும், ஃப்ரீயாக வரணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவ. சரிங்களா? அதனால் அவங்க அம்மாவை சேர்த்துக்கல. சரி, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அலோவ் பண்ணியிருக்கா. ஃபேமிலியே 9 மந்த்ஸ் நல்லாவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள என்ன பிரச்சனை ஆச்சு? பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கு. பிரச்சனை இல்லாமலாம் ஒருத்தர் போக மாட்டாங்க. நம்மளை தப்பு செய்கிறோன்னா நம்மளை கண்டிக்கிறது யார் தெரியுமா? நம்மளோட பேரண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நம்மளை பெற்று வளர்த்து ஒரு நல்ல வழியில் காட்டி கொடுத்து நல்ல ஒருத்தவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குறவர்களும் அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அப்படி நீ இந்த புள்ள ஏதோ ஒரு ஃபேமிலியில் என்ன இஷ்யூன்னு தெரியல, இவளுக்கு தனியாக இருக்கணும், தனியாக ஏர்ன் பண்ணணும், தனியாக படிக்கணும், கெத்தாக வாழணும், யாரையும் கூட வச்சுக்கூடாதுன்ற மைண்ட் செட் வந்துருச்சு போல் அந்த பொண்ணுக்கு. என்ன பண்ணா, அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லாங்க, லேட்டாக கார் எடுத்தது, தனியாக போக ஆரம்பிச்சிருக்கிறது. இவ்வளோ திறமையாக வளர்த்து விட்ட அப்பா அம்மாவை அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவள் வளர்ந்த பிறகு
அப்பா அம்மாவே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பொண்ணால இப்படிலாம் தனியா போயிட்டு அவ ஏதாவது கேட்டா அதை நோன்னு சொல்ல போறது யாருமே கிடையாது அந்த வீட்டுல. சரிங்களா? தன் பிள்ளைங்க வேணுன்றது வாங்கி கொடுக்கதான் போறாங்க அந்த அப்பா அம்மா. அது ஏன் அந்த அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவை கூட விடுங்க. அந்த அப்பாவுடைய வீடியோ ஒரு 2 நாள் முன்னாடி நான் பார்த்தேன். அந்த அப்பா பொண்டாட்டி அழுது 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 1000 வீடியோ போட்டிருப்பா. ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க, நீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு பதில் வார்த்தை ஒரு வீடியோ போடாத ஒரு மனுஷன் இன்னைக்கு அந்த புள்ளைக்காக வீட்டை விட்டு போயிட்டு அந்த புள்ளைக்காக உட்கார்ந்து அழுது 2 வீடியோ போடுறாரு பார்த்தேன். அதுல அவருடைய அப்பாவா ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு தெரியுது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு போனா நம்மளுக்குலாம் ஒரு நாள் நம்ம புள்ள எங்கேயாவது வெளியே போச்சுனாவே வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்மளுக்கு தூக்கம் வராது. அந்த பிள்ளைக்கு இந்த வீடு எடுத்து கொடுத்து தங்கி இருக்கிற அளவுக்கு அந்த வீடு எடுக்க வராங்க இல்லைங்களா, அந்த ஹவுஸ் ஓனர் கூட எப்படி வீடு கொடுத்துருப்பாங்க? அவங்க அப்பா அம்மாவாச்சு வரணும், இல்லை கல்யாணம் ஆகிருந்தா அவங்க மாமியார் மாமனார், இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது மூலயமா எப்படி ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா இல்லாத ஒரு சின்ன பொண்ணை தனி வீடு கொடுத்து தங்க வைக்கிறாங்கன்னு தெரியல. மணி வந்தால் போதும், பணம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஹவுஸ் ஓனர்ஸும். அந்த அப்பா அழுது 1000 வீடியோ போடுறாரு. எங்கே போனாலும், காலேஜ் போனாலும், லேட் நைட் வந்தாலும், எப்போ எனி டைம் என்ன நடந்தாலும் அந்த அப்பா கூட நின்று இருக்காரு. இன்னைக்கு அந்த அப்பாவை கூட மதிக்காம அந்த புள்ள தனியா எங்கேயோ போய் ஆடம்பரமா படிக்கணும், ஆடம்பரமா இருக்கணும், ஃபேமிலியே பிரிச்சு கலைச்சு எல்லாம் போட்டு புரட்டி போட்டு போயாச்சு. அந்த பிள்ளைக்கு அப்பா அட்வைஸ் பண்றாரு. அந்த பிள்ளை இன்னைக்கு திரும்பி வரல. அவளுக்கு இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு அவள் லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போதுதான் அப்பா அழுததும், அம்மா புலம்புனதும், அம்மா மனவேதையில இல்லை எவ்வளோ பேசினான்றதும் அப்பதான் புரியும். இந்த வீடியோ பிரிக்கியாவை பார்க்குற வரலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? பிரிக்கியா, உனக்கு தான் இந்த வீடியோ. உன்னோட திறமைகள் எவ்வளோ இருந்தாலுமே அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிட்டு நல்ல வழியில் நீ போகிறது தான் ஒரு பொண்ணுக்கு அழகு. சரிங்களா? அப்போதான் அது ஒரு நல்ல வளர்ப்பு, நல்ல பொண்ணுன்னு அர்த்தம். உங்கள் அம்மா உன்னை நல்லா தான் வளர்த்துருக்கா. ஆனால் நீ தான் என்ன கஷ்ட நஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருந்துருக்கணும். உங்கள் அம்மா ஆடம்பரத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்கல்ல, அதனால தான் நீ ஆடம்பரத்தை நோக்கியே போயிட்டுருக்க. இது வந்து எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது. சரிங்களா? உங்கள் லைஃப் ஸ்டைலை நல்லபடியாக வாழுங்க, அப்பா அம்மாவை கூட வச்சுட்டு வாழுங்க. பாய்.